Hi friends, இன்னைக்கு ராகி சேமியா வச்சு ஒரு பாயச ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் ராகி சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இது கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு சில இடத்துல ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக பாலில் கூட குக் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியில் நல்லா வேகட்டும் இந்த சேமியா. அது வேகிற டைமில் நான் கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது லைட்டாக பாலில் கரைச்சிட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வந்ததுக்கப்புறம் இது நல்லா கரைச்சிக்கோங்க பாலில். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இது கட்டி கட்டி அங்கங்கே நின்றுடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. சேமியா எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஏன்னா நீங்கள் இது கையில் கூட ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள். சேமியாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் கரைச்சி வச்சுருக்கீங்களா, இதை நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு திக்காகிடும் பாயசம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த டைமில் பால் இல்லைனா தண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா, இல்லை திக்காக இருந்தால் ஓகேனா நீங்கள் இப்படி கூட விட்டுடலாம். இந்த கஸ்டர்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா ஃப்ளேவர் இறங்கும். இப்போ நான் ஏலக்காய் ஒரு 2 தட்டி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் நான் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த டைம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சேவ் பண்ணும்போது முந்திரி திராட்சையை ஆயிலில் இல்லைனா நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ராகி பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.